4 அடுக்குகளாக இருந்ததை 5 மற்றும் 18 விழுக்காடு என 2 அடுக்குகளாக மாற்றிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதனால் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள், மின் சாதனங்கள், வாகனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலை குறைகின்றன. ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் நடுத்தர மக்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் மிகுந்த பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், நவராத்திரி விழாவின் முதல் நாளில் இந்தியர்களுக்கு கிடைத்த இனிப்புகள் தான் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் வரி குறைப்பு நடவடிக்கை முதலீடுகளை ஊக்குவித்து வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றும், புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் என்பது சேமிப்பு திருவிழா என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகைக்கான இனிப்புகளாக ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமையும் என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலமாக வரி விதிப்பு முறை தற்போது எளிமையாகி இருப்பதாகவும், ஜிஎஸ்டி இருவரி அடுக்குகள் நீக்கப்பட்டிருப்பது மாநில வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சிக்கலான வரி விதிப்பு முறைகளில் இருந்து மக்கள் விடுதலை பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு உரையாற்றிய அவர், அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை குறைந்த விலையில் திங்கட்கிழமை முதல் வாங்க முடியும் என்றார். இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் திங்கட்கிழமை முதல் தொடங்குகிறது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் 99% பொருட்கள் 5% ஜிஎஸ்டி வரி அடுக்குக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், வேளாண் துறையினர்களுக்கு பலனளிக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் சுமார் 2.5 லட்சம் கோடி அளவிற்கு இந்தியர்கள் சேமிக்க முடியும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியர்களின் கனவுகளை நனவாக்க தாங்கள் உறுதி பூண்டுள்ளதாகவும், ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களையே வாங்கி பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் சுதேசி கொள்கையை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கேரளாவின் வயநாட்டில் நடைபெற்ற நாராயணகுரு சமாதி நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, ராகுல் மற்றும் பிரியங்கா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கல்பட்டா பகுதியில் சோனியா, ராகுல் மற்றும் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே SSA நிதியை வழங்க முடியும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு தனது அரசியல் நிலைப்பாட்டை மாணவர்களிடையே திணிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா உத்தம்பூர் எல்லையில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்ற நிலையில் பதர்வா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒரு ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஹரியானாவில் முதன் முறையாக நடைபெற்ற வான் கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். இசார் பகுதியில் இந்திய வான்படை வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள் செல்போனில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். வடக்கு வங்காள விரிகுடாவில் திங்கட்கிழமை மற்றும் 25ஆம் தேதி வாக்கில் 2 குறைந்த காற்றழுத்த பகுதிகள் உருவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி ஒடிசா, ஆந்திரம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய அடித்தளமாக இந்த முதலீடு அமையும் என முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கப்பற்கலையில் தமிழரின் பெருமை மிகு வரலாற்றை சங்க பாடல்கள் சொல்லும் எனவும் முதல்வர் பெருமையுடன் பதிவிட்டுள்ளார்.
வரும் 23ஆம் தேதி திமுக மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை ஓரணியில் தமிழ்நாடு குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் திடீரென சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனோடு சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சந்திப்பில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் மீண்டும் இணைவார்களா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் இணைவது தொடர்பாக டிடிவி தினகரனிடம் கேளுங்கள் என்றார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் திடீர் உயர்மட்ட குழு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தேர்தல் ஆணையத்தை அணுகி கட்சியை கைப்பற்றுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் பாமக தலைவர் அன்புமணி வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நாகூர் ஆண்டவர் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தாவேகவை பற்றி ஆள் வைத்து பொய் பரப்புவோர் மக்களிடையே பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குவதாக விஜய் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் அந்த நடுக்கத்தினால் தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் பொழுதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடும் விதிமுறைகளை விதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை ஆரியபுரத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்தார். நாகை தொகுதியில் செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்த எந்த அடிப்படையும் தெரியாமல் தவிக தலைவர் விஜய் யாரோ சொல்லி பொய்களை அள்ளி வீசுவதாக தொகுதி விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாஜகவினர் போல் பேசாமல் நேர்மையாக அரசியல் செய்யுமாறு பதிலடி கொடுத்துள்ளார். ஆளுநர் RN ரவி, அண்ணாமலை போல தவிக தலைவர் விஜயும் அவதூறு பேசுவதாக விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாஜக தொடர்பான எதையும் விமர்சிப்பதில்லை என விஜய்க்கு அஜெண்டா செட் செய்து கொடுப்பது யார் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர்களுக்கு 75% வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கூறி சென்னை திருவொற்றியூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். நாதக மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் செய்தியாளர் சந்திப்பில் இருந்தபொழுதே வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டார். சென்னை மாதவரத்தில் போக்குவரத்து முதல்நிலை காவலர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த காவலர் ரவிக்குமார் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். புரட்டாசி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மகாலய அமாவாசை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தை களை இழந்து காணப்பட்டது. அசைவ பிரியர்கள் பலரும் மீன்களை வாங்க ஆர்வம் காட்டாததால் ஓரளவுக்கு மட்டுமே கூட்டம் இருந்தது. மீன்களின் வரத்து குறைந்ததால் வியாபாரிகளும் மீன்களை வாங்க ஆர்வம் காட்டவில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த காந்தாவனம் பகுதியில் உள்ள பள்ளவாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளதால் 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் புதுவேட்டக்குடி ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் சேதமடைந்த சாலையை முறையாக சீரமைக்காமல் ஏரி வண்டல் மண்ணை கொட்டி நிரப்பியதால் சேரும் சகதியுமாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இதனை உடனே சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்ட குழிகளை முறையாக மூடவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் அவற்றை விரைந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பயன்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குமாரக்குறிச்சி பகுதியில் குடிநீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களோடு ஊராட்சி அலுவலகம் முன்பாக கருப்பு கொடியேந்திய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிய நிலையில் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் முழுவதும் வெளியே தெரிந்தன. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் போலி தங்க நகைகளை அடகு வைத்து 1,02,000 ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராஜுநகர் பகுதியைச் சேர்ந்த மாதவன் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த வழக்கில் சிக்கினார். சென்னை நீலாங்கரையில் மாத ஏலச்சீட்டு நடத்தி பலரிடம் 17,50,000 ரூபாய் வரை மோசடி செய்த பெண்ணை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவருடைய கணவரை தேடி வருகின்றனர். கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த அபினாஷின் மனைவி செல்வியை கைது செய்த போலீசார் அபினாஷை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன. நீர் நிரம்பி காணப்படும் திருப்பத்தூர் பெரிய ஏரி மற்றும் மடவாளம் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை 50க்கும் மேற்பட்டோர் குளித்தும் மீன்பிடித்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வரும் ராதாகிருஷ்ணன் என்ற யானையை பிடிக்க தீவிரமாக முயற்சித்து வரும் வனத்துறையினர் மரக்குண்டை தயார் செய்துள்ளனர். இன்று அல்லது நாளைக்குள் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரை உசிலம்பட்டியில் PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்க பழைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டடம் இடித்ததை கண்டித்து அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். நேதாஜி என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சித்திரம் அணைக்கட்டின் இடதுபுறம் ஏற்பட்ட கரை அரிப்பை சரி செய்யும் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவற்றை அப்பகுதி சிறுவர்கள் எடுத்து சென்று கடைகளில் விற்பனை செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. முன்னதாக சாத்தனூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டதால் கரை அரிப்பை சரி செய்யும் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கச்சேரி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் அடுத்தடுத்த 3 கடைகளின் பூட்டுகளை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர் பணம் ஏதும் கிடைக்காததால் பூட்டுகளை மட்டும் திருடிச் சென்றார். காவல் நிலையத்தில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த இடத்தில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி தொடர்பாக சீர்காழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ராயபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித ஜெர்மேனம்மாள் திருத்தல சொத்துக்களை தனிநபருக்கு விற்பனை செய்வதை கண்டித்து ஆலய கதவுகளை பூட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சோழவந்தான் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உலக அமைதி தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2,950 மாணவ மாணவிகள் இணைந்து சமாதான புறா வடிவம் போல அணிவகுத்து நின்று உலக சாதனை படைத்தனர். அதனைத் தொடர்ந்து உலக அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி வெள்ளை புறாக்களை பறக்க விட்டனர். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகள் இந்தியாவில் உள்ள 70 நகரங்களின் பெயர்களை யோகா செய்தபடியே எழுத்து வடிவங்களை காட்சிப்படுத்தி உலக சாதனை படைத்தனர். 4 வயதுடைய வர்ணிகா மற்றும் இத்திகா ஆகியோர் இணைந்து இந்த சாதனையை படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து வளர்ப்பு நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தை உரிமையாளர் சத்தமிட்டதால் தப்பி ஓடிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் பீதி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள மாற்றம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியரிடம் 8 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு திருப்பித் தராமல் மிரட்டிய நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் அலெக்சாண்டர் சிவகாமி என்பவரிடம் 8 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு திருப்பித் தரவில்லை என கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த கச்சிராயன்பட்டி கிராமத்தில் கடந்த 1 வாரமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பெண்கள் காலி குடங்களோடு 4 வழி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர்
கடலூர் மாவட்டம் ஜெயபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் எண்ணெய் தொழிற்சாலையில் 1500 லிட்டர் பாமாயிலை திருடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த ஓட்டுநர் சசிகுமார் கடந்த 3ஆம் தேதி முதல் தலைமறைவான நிலையில் அவர் கடைசியாக எண்ணெய் ஏற்றி வந்த லாரியை சோதித்து பார்த்தபோது 1500 லிட்டர் பாமாயிலை திருடிவிட்டு தண்ணீர் கலந்து வைத்திருந்தது தெரிய வந்தது. தஞ்சையில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து பயணித்த பெண்களுக்கு 1 கிராம் வெள்ளி நாணயம், பட்டுப்புடவை, இனிப்பு வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்த தனியார் தொண்டு நிறுவனம் 1 லிட்டர் பெட்ரோலும் போட்டு அனுப்பி வைத்தது. முன்னதாக எதற்காக நிறுத்தப்பட்டோம் என்று அறியாமல் திகைத்த பெண்களை தாம்பூல தட்டுடன் சந்தனம், குங்குமம் கொடுத்தும் பன்னீர் தெளித்தும் வரவேற்றனர். கொடைக்கானலில் வழக்கத்திற்கு மாறாக வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்து காணப்பட்டது. இதனால் சுற்றுலா தொழிலை நம்பி இருக்கும் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதேபோல திரிவேணி சங்கமத்தில் குளித்த பிறகு பகவதி அம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் மேயர் பிரியாவின் சொந்த வார்டான 74வது வார்டில் சாலைகளில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏகாங்கிபுரத்தில் கடந்த 10 நாட்களாக கழிவுநீர் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் ஓடுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் எழுந்திருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகமும் மேயரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், வாடகை கார், ஆட்டோக்கள் போன்ற அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் சென்னை ஒன் மொபைல் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பயணச்சீட்டு மற்றும் பயண திட்டமிடல் செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திங்கட்கிழமை தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை குடிநீர் வாரியம் குறித்த அனைத்து புகார்களையும் ஒரே இடத்தில் பதிவு செய்ய சென்னை குடிநீர் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இடம் புகைப்படத்துடன் புகார் கூறினால் உரிய நேரத்தில் கோரிக்கைகள் உதவி பொறியாளர் மூலம் தீர்வு செய்யப்படும் என்றும், இல்லை என்றால் 48 மணி நேரத்தில் உயர் அலுவலருக்கு புகார் அளிக்கலாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தென்சென்னை வருவாய் கோட்டத்தில் உள்ள கிண்டியில் புதிதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட உள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் 2130 சதுர மீட்டர் பரப்பளவில் நீதிமன்ற அலுவலக கட்டிடம் கட்டப்பட உள்ளது. திமுகவின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்கள் அனைத்தும் 2026 பொய்த்துவிடும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சென்னை பிராட்வேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அனைவரும் பிரமிப்பூட்டுகின்ற மற்றும் அனைவரும் பார்த்து பயப்படுகின்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளது என்றார். இந்தியன் வங்கி உள்ளூர் வங்கி அலுவலர் பணி நியமனங்களை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்றும், இடஒதுக்கீடு அமலாக்கம் குறித்து வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். நியமன அறிவிக்கை விடுக்கப்பட்டு ஓராண்டு கழிந்த பிறகும் பணி நியமனங்களை இறுதி செய்வதில் தாமதம் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்ற சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆழ்கடலில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டுத் தரக்கோரி குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த திவாகர் என்பவர் தாம் பணியாற்றி வந்த தனியார் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சக பணியாளர்களோடு சேர்ந்து கடந்த 16ஆம் தேதி தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றார். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் சாம்பார் வைக்க முருங்கைக்காய் பறிக்க முயன்ற பெண் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக பலியானார். மகாலய அமாவாசையை முன்னிட்டு தாமரை செல்வி என்பவர் வீட்டின் அருகே உள்ள முருங்கை மரத்தில் இரும்பு கம்பியின் மூலமாக காய் பறிக்க முயன்றார். அப்போது தவறுதலாக இரும்பு கம்பி மின் ஒயரின் மீது பட்டதில் மின்சாரம் தாக்கி துடிதுடித்து பலியானார். சென்னை திருவேற்காடு 2வது வார்டில் புதிதாக கட்டப்பட்ட கால்வாய் உடைந்து விழுந்த நிலையில் பேட்ச் ஒர்க் செய்யப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. சக்தி நகர் விநாயகர் தெருவில் புதிதாக 55 மீட்டருக்கு மழைநீர் வடிகால்வாய் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கனமழை காரணமாக சரிந்து விழுந்தது. தரமற்ற முறையில் கால்வாய் கட்டப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய அனுமதிக்காததால் கோவில் வாசலிலேயே பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டம் நடத்தினர். மகாலய அமாவாசையொட்டி நூற்றுக்கணக்கானோர் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அனந்த சரஸ் மற்றும் பொற்றாமரை குளங்களில் தர்ப்பணம் செய்ய வந்தனர். திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது அனுமதியின்றி பேனர்கள் வைத்ததற்காக தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி அலுவலகத்தின் முன்புறம், கீழ்வீதி சந்திப்பு, ரயில்வே மேம்பாலம், கிடாரங்கொண்டான், கானூர் சோதனைச் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி தாவேகா விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. சென்னை தரமணி அருகே மனைவியோடு தகாத உறவில் இருந்த நபரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவான கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். பெருங்குடியைச் சேர்ந்த ராஜதுரையின் மனைவி மதுவுடன் அதே பகுதியைச் சேர்ந்த கணபதி கடந்த 6 மாதங்களாக தகாத உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நாகையில் விஜயின் பிரச்சாரத்தின் போது மாதா மண்டப சுவரை இடித்த தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்தின் போது காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீறி தமிழக வெற்றி கழகத்தினர் கட்டடங்கள் மற்றும் மரங்களில் ஏறி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு உயர்நிலை பள்ளியில் மர்ம நபர்கள் மாந்திரிக வேலைகள் செய்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோரை அச்சமடைய செய்துள்ளது. நன்னாவரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் சனிக்கிழமை இரவு அத்துமீறி உள்ளே நுழைந்த சிலர் மஞ்சள், குங்குமம் மற்றும் பொம்மை வைத்து பூஜை செய்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சாலையில் திரும்ப முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் 3 பேர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அரசம்பட்டைச் சேர்ந்த கருத்தாப்பிள்ளை தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த வினோத் என்பவர் மோதினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சொந்தமான இடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கிரமிப்பு செய்து காய்கறி விற்பனை செய்து வந்த நிலையில் பொதுமக்களே விற்பனை நிலையத்தை இடித்து தள்ளினர். புதுப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா தாஸ் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிய கட்டடத்தை அகற்ற கோரி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்தி கையில் கட்சி கொடியை ஏந்தி கொண்டு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்து செங்கோட்டையனை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே திருமணம் செய்த 3 மாதத்தில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த சங்கர் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்பவரும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகை பகுதியில் பெண்ணின் பையை பறிக்க முயன்ற குரங்கு கடித்ததால் சுற்றுலா பயணிகள் பீதி அடைந்தனர். பெங்களூருவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற சுப்ரியா என்பவரின் பையை குரங்கு பறிக்க முயன்றது. அப்போது அவர் தடுத்த நிலையில் வலது கையை குரங்கு கடித்துவிட்டு தப்பியது. மதுரை மாவட்டம் மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோவில் 6 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தகராறு ஏற்பட்டது. துர்க்கையம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவின் போது மரியாதை அளிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டு கோவில் பூட்டப்பட்டது. ரயிலில் ஏசி கோச்சில் இருந்த போர்வை மற்றும் டவல்களை பயணிகள் திருடி செல்ல முயலும் காட்சிகள் வெளியாகி இணையத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. டெல்லி பூரி இடையே இயங்கும் புருஷோத்தம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த ஒரு குடும்பம் ரயில் நிலையம் வந்ததும் தங்களுக்கு வழங்கப்பட்ட போர்வை மற்றும் டவலை பைக்குள் போட்டு எடுத்து செல்ல முயன்றனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராணி பகுதியில் ஒரு கார் தவறான திசையில் சென்று எதிர் திசையில் வந்த காரின் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் தொடர்ந்து அழுது கொண்டிருந்த தனது குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் துரிதமாக செயல்பட்டு சிபிஆர் முதலுதவி செய்து உயிரை காப்பாற்றிய தீயணைப்பு வீரரின் வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. மணியூர் பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் லிகித் என்பவர் வீட்டில் குடும்பத்தினரோடு இருந்தபோது அவரது 3 மாத குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததாக தெரிகிறது.
கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் ஓட்டுநர் உறங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீதும் சாலையில் நடந்து சென்றவர் மீதும் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது. எருமேலி முண்டக்கயம் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டது. எதிர்காலத்தில் இந்தியா போர் தொடுக்க நினைத்தால் சவுதி அரேபியா தங்களுக்காக தலையிடும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசீப் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை உட்பட 7 போர்களை நிறுத்திய தமக்கு நிச்சயம் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் அடம் பிடிக்க தொடங்கியுள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் வர்த்தக ஒப்பந்தங்களை காட்டி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக தெரிவித்தார். பாக்ராம் விமான தளத்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் திருப்பித் தராவிட்டால் ஆப்கானிஸ்தான் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் தோல்வியடைந்து ஓடின. இதனையடுத்து நடந்த உள்நாட்டு போரில் வென்று ஆட்சியை தலிபான்கள் கைப்பற்றினர். H-1B விசா வைத்திருக்கும் ஊழியர்கள் 24 மணி நேரத்திற்குள் நாடு திரும்புமாறு கோரியுள்ள அமெரிக்க நிறுவனங்கள் H-1B விசா வைத்திருப்பவர்கள் அனைவரும் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் வேலை பார்க்க வெளிநாட்டு ஊழியர்களுக்கான H-1B விசாவுக்கான கட்டணத்தை ட்ரம்ப் 87,000 ரூபாயில் இருந்து 88 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அரசு திட்டங்களில் ஊழல் முறைகேடு நடைபெறுவதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். பருவமழையின் போது ஏற்படும் வெள்ள தடுப்பு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி பதாகைகளுடன் கோஷமிட்டனர். பெரு நாட்டில் ஓய்வூதிய சீர்திருத்த நடவடிக்கை நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் தினா பொலுரேட் தலைமையிலான ஆட்சியில் குற்ற செயல்கள் அதிகமாக நிகழ்வதாக கூறி ஜென் ஜி இளைஞர்கள் லிமா நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி போலீசார் இளைஞர்களை விரட்டி அடித்தனர். ஏமனில் கடந்த வாரம் நாளிதழ் நிறுவனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் 31 பேர் கொல்லப்பட்டதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 131 பேர் படுகாயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் நியாயமற்றது மற்றும் மிருகத்தனமானது என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் 91 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் இருந்து மக்களை துரத்தும் விதமாக குடியிருப்புகள், கூடாரம், வாகனங்கள் என அனைத்தின் மீதும் மிருகத்தனமாக தாக்குதல் நடத்தியது. இதனை கண்டித்து டெல் அவீவ் நகரில் இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் படைகளால் துளைக்கப்பட்ட கட்டடங்களில் காசா மக்கள் உடைமைகளை தேடும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்திருக்கிறது. துள்ளி திரிந்து விளையாடிய இடங்களெல்லாம் மண்மேடாகி கிடப்பதைக் கண்டு சிறுவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தீவிர வலதுசாரியும் ட்ரம்பின் ஆதரவாளருமான சார்லி கிர்க் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அரிசோனாவின் டர்னிங் பாயிண்ட் தலைமையகத்திற்கு வெளியே உள்ள அவரது நினைவிடத்தில் மலர்களை வைத்தும் சிலுவைகளில் தங்களது இரங்கல் செய்தியை எழுதியும் பிரார்த்தனை செய்தனர். கனடா பிரதமர் மார்க் கார்னியின் காலநிலை, புலம்பெயர்ந்தோர் மற்றும் பூர்வீக உரிமைகள், காசா போர் குறித்த கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் நாடு தழுவிய போராட்டங்களில் ஈடுபட்டனர். டொராண்டோவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் பிரதமர் மார்க் கார்னியின் கொள்கைகளுக்கு எதிராக பல்வேறு பதாகைகளை ஏந்தி பேரணி நடத்தினர். பிசிசிஐயின் புதிய தலைவராக சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் மிதுன் மனாஸ் போட்டியின்றி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிசிசிஐயின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பிசிசிஐயின் தலைவராக மிதுன் மனாஸ் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. கொரியா ஓபன் டென்னிஸ் தொடரில் செக் நாட்டின் சினியாகோவா கிரெஜிகோவா இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது. தலைநகர் சியோலில் நடைபெற்ற இரட்டையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் செக் நாட்டின் சினியாகோவா கிரெஜிகோவா இணை அமெரிக்காவின் கேட்ரி மெக்னலி, ஆஸ்திரேலியாவின் மாயா ஜாயின் ஜோடியோடு மோதியது. இதில் 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது.
அமெரிக்காவின் பாஸ்டனில் நடந்த 2025 கிளிஃப் டைவிங் உலகத் தொடரில் பிரெஞ்சு டைவர் கேரி ஹண்ட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இறுதிப் போட்டியில் ஏமாற்றமளிக்கும் வகையில் 8வது இடத்தை பிடித்தாலும் ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலில் கேரி ஹண்ட் 54 புள்ளிகளை பெற்றிருந்ததால் சாம்பியன் பட்டத்தை தனதாக்கினார். தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்ட மோகன்லாலுக்கு நடிகர் மம்முட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஒரு சக நடிகர் என்பதை தாண்டி சகோதரராக பல தசாப்தங்கள் சினிமாவை வாழ்வாகவும் மூச்சாகவும் கொண்டிருக்கும் ஒரு உண்மையான கலைஞருக்கு தாதா சாஹேப் விருது அறிவிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி என தெரிவித்திருக்கிறார். நடிகர் மோகன்லால் நடிக்கும் திருஷ்யம் 3 படப்பிடிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு திங்கட்கிழமை கேரளத்தின் தொடுபுழாவில் துவங்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதில் மோகன்லால் மற்றும் மீனா உள்ளிட்டோருக்கான காட்சிகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. நடிகர் சங்க உறுப்பினர்கள் குறித்து அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் திரைத்துறைக்கு நன்மை செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நடிகர் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிய நடிகர் ரஜினிக்கும் பொதுக்குழுவில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. விமர்சனம் என்கிற பெயரில் 10 பேர் ஒட்டுமொத்த சினிமாவையே அழித்து வருவதாக நடிகர் வடிவேலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சில யூடியூபர்களை போர்க்கால அடிப்படையில் உண்டு இல்லாமல் செய்ய வேண்டும் என்றும் ஆவேசமாக கூறினார். கேரள மாநிலம் மூணாறில் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் நடிகர் ஜோஜு ஜார்ஜுக்கு காயம் ஏற்பட்டது. பிரபல மலையாள இயக்குனர் ஷாஜி கைலாஸ் இயக்கும் வரவ் என்ற புதிய திரைப்படத்தில் ஜோஜு ஜார்ஜ் நடித்து வருகிறார். இத்திரைப்படத்தில் ஜோஜு ஜார்ஜ் வாகனம் ஓட்டுவதை போன்ற காட்சிகளை தலையார் பகுதியில் படம் பிடித்த போது எதிர்பாராத விதமாக வாகனம் விபத்தில் சிக்கியது. கோவையில் இட்லி கடை திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் பேச துவங்கிய போது திடீரென மேடையில் ஏறிய ரசிகர் தனுஷை கட்டி அணைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாவலர்கள் அந்த இளைஞரை பிடித்து இழுத்து மேடைக்கு கீழே இறக்கிவிட தனுஷ் அவரை மேடைக்கு அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. கலையரசன் தங்கவேல் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் நாயகனாக ரியோ ராஜும் நாயகியாக மாளவிகா மனோஜும் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி மலைப்பகுதி பிச்சாங்கரை வனப்பகுதியில் உள்ள கைலாய கீழ சொக்கநாதர் கோவிலில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் நீண்ட வரிசையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் 7 லெப்பை பள்ளிவாசலில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு மிலாது நபி விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மிலாது பெருவிழா கமிட்டியின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது.